கோயில் சொத்து விஷயமா நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன? காலையில பட்டாளத்தாரோட பேசும்போது தான் அந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சது. தவசி இறந்தான்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கோயில் உரிமை பட்டாளத்தார் கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அவர் ஏமாத்தி நம்ம கையெழுத்து வாங்கிடலாம். அதனால தவசியை கொல்றதா முடிவு பண்ணிட்டேன். ஆமா, நீ அன்பழகன் விஷயத்துல தலையிட. தவசி ஜெயில இருந்து வந்த உடனே உலகநாதனை கடத்தி கொண்டா மாதிரி தவசியை கடத்தி கொண்டு. டேய், தவசியை நீ கொன்னுட்டீங்கன்னா அந்த விஷயம் தெரிஞ்சு பட்டாளத்தான் மனசு வெறுத்து போய் சொந்த ஊருக்கே போயிட்டான்னா அப்புறம் அவங்ககிட்ட எப்பறம் நீ கையெழுத்து வாங்குவ? என்ன உன்ன மாதிரி பைத்தியம் நினைச்சியா? பட்டாளத்தார்கிட்ட கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் தவசி செத்த விஷயமே சொல்ல போறேன். அதனால தான் சொல்றேன், அன்பழகனை ஃப்ரீயா விட்டுடு. அவன் மேட்ருக்கு போகாது. உன்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு இங்க ஒரு லாட்ஜ் அடிச்சுட்டு போலான்னு வந்தேன். ஆனா நீ சொன்னதை கேட்டு தண்ணி போடாமலேயே எனக்கு போதை ஏறி போச்சு.